என்னடா இது சிலை வித்தியாசமாக இருக்குதே. ஏய் என்னடா இங்கே வாங்கடா. வாடா போலாம், அவன் கூப்பிட்றான்டா. இதோ வரேன்டா. என்னடா எதுக்குடா கூட்டா? இங்கே பார். ஹேய், நல்லா இருக்குதுல்ல? ஆமாடா. டேய் இது நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாமாடா? என்னது வீட்டுக்கா? எத்தனை போய் என்ன பண்ண போற? வெளியே எடுத்துன்னு போய் பாதி ரேட்டுக்கு வித்துட வேண்டியதான். வர காசு ஆளுக்கு பாதி பங்கிட்டுப்போம். அப்புறம் என்ன, தூக்கம் போவோம். சரி, தூக்கு 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 தூக்கு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரத்தி கல்லூரியில் சுற்றுலா சென்ற 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதால் அவர்கள் 1 மாத காலம் தேடியும் கிடைக்காததால் போலீசார் தேடும் வேலையை கைவிட்டனர். நன்றி. அந்த ஏரியில் அப்படி என்ன மர்மம் இருக்குது? நான் போய் அந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன அப்படி எதுவும் மர்மம் எதுவும் தெரியலையே. இது என்ன ஏதோ நின்றுன்னு இருக்கு. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒரத்தி கல்லூரியில் 3 இளைஞர்கள் மாயமடைந்த நிலையில் மீண்டும் ஒரு இளைஞன் மாயமடைந்ததால் இச்சம்பவம் அவ்விடத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி. என்னடா இது மெசேஜ் வந்திருக்கு? என்னது, இந்த ஏரியில் புதையல் இருக்கின்றது, அதை கண்டுபிடித்து தருவதற்கு 1 கோடி ரூபாய் அரசு வழங்கப்படும். எது 1 கோடியா? அந்த 1 கோடி மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் அந்த ஊர்லேயே நம்ம தானே பண்ணுகாரு. இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன், கிளம்பு. எங்கே நண்பா போகிற? இவனுங்கிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம். இவனுங்கிட்ட சொன்னால் இவனுக்கு கண்டுபிடிச்சி அந்த காசை இவனுக்கு வாங்கிப்பானுங்க. என்னடா பதிலே காணோம்? அதுவாடா, எங்கள் ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்க்கலான்னு போகிறேன். அப்படியாடா, சரி போடா. சரிடா. அவனுக்கு தான் ஆயாவே இல்லை, அவன் எப்படி ஆயா பார்க்க போவான்? ஆமாம்ல, அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாண்டா, அவன் மன யோசிச்சு இருந்தான். ஆமாண்டா, ஏதோ நினைக்கிறேன். வா போ. சரி வா, ஃபாலோ பண்ணலாம். வா. யாரோ என் பின்னாடி வர மாதிரி இருக்கு. டேய், இவனடா இந்த ஏரி உள்ள போறான்? இந்த ஏரி உள்ள போனவங்க யாரும் உயிரோடு வந்தது இல்லடா. ஆமாண்டா டி, இந்த ஏரி மோசமான ஏரி. சரி வா, போய் பார்க்கலாம் என்ன பண்றேன். சரி வா போவோம், வா.
இதுனடா பேக் இங்கே இருக்கு. ஓ, இதில் தான் அந்த புதையல் இருக்குமோ? இதுனடா சிலை. டேய் எங்கடா அவன் ஆளை காணோம்? வர்றான், வர என்னடா அந்த சிலை அப்படி அதான்டா எனக்கு தெரியலடா. என்ன பண்றது இப்ப? அந்த சிலை பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காராம், குகவுல இருக்காராம். அவன் போயிட்டு பாப்போம்னா கதைன்னு. சரி வா போலாம். வா போ வா. जटाकटाह सम्भ्रमभ्रमन्मलिन्दगज्जलिन्दिरोलवीचि वल्लरी विराजमानमोदरज्जगद्दगद्दगज्ज्वलल्ललाटकट्टभावकै किशोरचन्द्रशेखरे रतिक्षणम् சாமி சாமி, என் ஃப்ரெண்டு. எல்லாம் எனக்கு தெரியும். உங்க கையை கொடுங்க. ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. ஓம் ஸ்வாகா. ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. எதுக்கடா என்ன கூப்பிட்டீங்க? யார் நீ? எதுக்கு அந்த பசங்களை பிரித்து வைத்திருக்கிறாய்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லலைன்னா இந்த மந்திரப்பொடியை உன் மேலே போட்டுருவேன். சொல்லுறத கேளு. வேணாம், என் மேல அந்த திலகத்தை போடாத. வேணாம் வேணாம். அப்படின்னா சொல்லு, எதுக்கு அந்த பசங்களை பிடிச்சு வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்கிறேன், நான் சொல்லிடுறேன். அந்த திலகத்தை என் மேலே போடாத. அந்த கதையை பற்றி நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஒரு நாள் நான் கல்லீரியில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முனிவர் பாறையின் மீது தவம் இருந்தார். அவரை நான் கிண்டல் கேலி செய்து விட்டேன். அவர் எனக்கு ஒரு சாபம் அளித்து விட்டார். சிலையாக போவாய் நீ, உன்னை தொடுவோர் காணாமல் போவார் என்று. உங்களால் மட்டும்தான் இவர்களை காப்பாற்ற முடியும். சரி சரி, நான் உங்களை விடுதலை செய்கிறேன். ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. ஓம் நம் நம் பிரம் பிரம் ஸ்வாகா. ஏய், உன்னதோ நம்மால் காண்ட. டேய் அவன் எங்கன்னா போனேன் தெரியல. வீட்டுக்கு பண்ண பாய்ட பாய்ட. டேய் நில்ல டேய். சாமி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் உள்ள மாட்டினுங்கிறான், நீங்கள் தான் காப்பாற்றின அவனை. அவனை காப்பாற்ற முடியாது.